கிராமத்தில் இருக்கிற வீட்டில் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான ரசம் தான் வைப்பாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துடலாம். முழு பூண்டு சேர்த்துருக்கேன், இது 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கையால் கரைச்சிக்கலாம். 7 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் பொடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடுறேன். இருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி தக்காளி வந்து நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா புளி தண்ணியை வந்து கரைச்சி திப்பி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கூட 1 லிட்டர் தண்ணியை நான் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. குழஞ்ச சாதத்தோட முட்டை இல்லைன்னா பொரியல் ஏதாவது வச்சு கம்ம கம்மன ரசத்தோட சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.